Happy birthday to me. Happy birthday to me. Happy birthday to me. வணக்கம் அண்ட் வெல்கம் டு anistamillifestyle. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்றைக்கி நார்மலாக இந்த சைஸில் சாப்பிட்ற ஓரியோவை கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணி நம்ம ஜெயண்ட் ஓரியோவை சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அதுதான். ஸோ அது கூடவே ரொம்ப குட்டியாக மினி சைஸ்லேயும் ஓரியோ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இதான் ஸ்பெஷல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஜெயண்ட் ஓரியோ செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பேக் நிறைய ஓரியோ வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, காட்டுறேன். ஓகே, இப்போது எத்தனை ஓரியோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிடுவோம். 1 14 15. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பெரிய சைஸ் ஓரியோ செய்ய போகிறோம். இப்போ நாம் ஓரியோ செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிஸ்கட்டையும் அதில் இருக்க க்ரீமையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துருவோம். அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். Many minutes later. இங்கே பாருங்க, சூப்பராக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை இப்போ நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட்டுக்கு டோ செய்வாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்க போகிறேன். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா அந்த க்ரீம் இதையும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் மிக்சிலெலாம் போட்டு அடிக்க போகிறதெல்லாம் மேஷை வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டாலும் இது கொஞ்சம் நல்லா திரும்ப அதே டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஸோ அதை வச்சு நான் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ போயிட்டு நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பவுடரை வச்சு நான் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். 5 minutes later. ஓகே, இந்த பார்த்துக்கோங்க, பிஸ்கெட் எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது நம்ம க்ரீமையும் மேஷ் பண்ணி உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுடரை பால் ஊற்றி பிசைய போகிறேன். ஸோ 5 minutes கிராஃப்டில் அவங்க ஆக்சுவலாக எப்படி காட்டியிருந்தாங்க அப்படின்னா, முட்டை அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடம்லாம் போட்டு பிசைஞ்சாங்க. எனக்கு முட்டை அலர்ஜி, ஸோ முட்டை போட நான் விரும்பலை. அதனால அதுக்கு பதிலாக பால் ஊற்றி நான் பிசைய போகிறேன். இப்போ ஓகே மக்களே, ஓரியோ பிஸ்கட் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை நான் 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே உள்ளதுக்கு ஒரு பாதி, கீழே உள்ளதுக்கு பாதி. ஸோ 2ஆக இப்படி டிவைட் பண்ணி வச்சுக்கேன். இதை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது, எங்கள் ஊரில் எள்ளு புண்ணாக்குன்னு ஒன்று விற்கும். ரோடு வழியாக ஒருத்தவங்க விற்றுட்டு போவாங்க. அது பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி இருக்குது. சரி, ஆனால் இது நம்ம பிஸ்கட் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ போயிட்டு அவனை ரெடி பண்ணக்கூடாது, முதல்ல பிஸ்கட் தேய்க்கணும். கரெக்ட், ஃபஸ்ட்டு இதுக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவனை ரெடி பண்ணுவோம். ஓகே, பிஸ்கட் மேலே அந்த பிஸ்கட் ஓரியோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு இது இருக்கும் தெரியுமா, நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓரியோ பிஸ்கட்ஸ் எல்லாம் மேலேயும் டிசைன் போட்டு ஓரியோன்னு இருக்குது. ஸோ அந்த இதை நான் இந்த மாதிரி காப்பி எடுத்து வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதை நான் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, இதை ஃபஸ்ட் நான் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது மேலே அந்த OHP ஷீட் இருக்குது தெரியுமா, அதை வச்சுட்டு க்ளூ கன்னை வச்சு நான் அது மேலே, அதாவது இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் தவிர்த்து அந்த ஒயிட்டாக இருக்குல்ல அந்த ஸ்பாட்ஸ் ஃபுல்லாகவே நான் க்ளூ கன் வச்சு இது பண்ணி ஃபில் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃபில் பண்ணி விட்டது எடுத்ததில் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சு. சென்டரில் இருக்கிறது இந்த பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம அது மேலே வைக்க போகிறோம். இது பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம மாவை தேய்க்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வச்சா தான் வந்துட்டு நம்மளுக்கு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஓகே, நம்ம ஜெயண்ட் சைஸ் ஓரியோ ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம குட்டியாக மினி சைஸில் இருக்கிற ஓரியோ வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்னா அதில் வந்து சின்ன சைஸ் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஓரியோ பிஸ்கட் இருக்குது தெரியுமா, அதோட அந்த இந்த லேயர் இருக்குது தெரியுமா, இதான மோல்டு. ஸோ இதை வந்து மோல்டு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது ஓரியோ அப்படின்ற நேமும் சேர்த்து வந்து இந்த மாதிரி குட்டியாக வரும். ஸோ இதை வச்சுட்டு ஸோ இதை குட்டியாக அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு க்ரீம் இருக்குது, க்ரீமையும் வந்துட்டு மேலே வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி கீழே வைக்கிறதுக்கு, சரி மேலே வைக்கிறதுக்கு வளர்றேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நம்மளோட குட்டி மினி ஓரியோவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பெரிய ஓரியோ இப்போ ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னா அதையும் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு நான் அதையும் வந்து காட்டுறேன். 2 very boring minutes later. ஓகே, ஒரு வழியாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இந்த பிளேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, இது ஒரு பேஸை அடுத்து வந்துட்டு க்ரீம் இது நம்ம க்ரீம் ஸோ இதை வந்துட்டு சூப்பராக இருக்கலாம், நானே எதிர்பார்க்கல, சிறப்பாக வந்திருக்கு. ஸோ கடைசியாக ஓகே இதுதான். ஸோ இதை நம்ம மாஸ்டர் பீஸ் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சுடுது, ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம ஜெயண்ட் ஓரியோ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் நம்ம ஜெயண்ட் ஓரியோ. அண்ட் இது மீடியம் சைஸ் ஓரியோ, இது நம்ம மினி ஓரியோ. சூப்பராக இருக்கலாம், எல்லாம் சூப்பராக வந்துருச்சு. ஓகே, சூப்பராக செம்மையாக நம்ம ஓரியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஓரியோவை கட் பண்ணி மில்கில் அழகாக டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இதான் நடக்க போகுது. ஸோ இப்போ அதுக்கு நம்ம மில்க் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. Happy birthday to me. Happy birthday to me. Happy, 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 happy birthday to me. டேஸ்டாக ஓகே மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பெரிய சைஸ் ஓரியோ வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டவன் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். குக்கரில் கூட நார்மலாக வந்து நம்ம வந்துட்டு பிஸ்கட் செய்வோம் தெரியுமா, அதே மெத்தடில் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக செஞ்சு கூட வைக்கலாம். அதுவும் நல்லா தான் வரும். அண்டு உங்கள் வீட்டில் திட்டலாம் அப்படின்னா செய்யுங்க.
ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்லாம் வேஸ்ட் பண்ணலாம் விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு சூன் நம்ம சேனல் வந்து 1 lakh ரீச் பண்ண போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நிஜமாகவே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இன்னும் வித்தியாசமான வீடியோஸ் வந்து என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.